இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சோன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுறது. ஸோ ஒயிட் ரைஸ், கேபேஜ் பொரியல், வெறும் 2 மிளகா போட்டு சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கேபேஜ் பொரியல், அப்புறம் தயிர் தாளிச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, இது வந்து நம்ம கருவாடு ஃப்ரை. இங்கே பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் இதனோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி முட்டை மசாலா, பூண்டு வெங்காயம் போட்டு ஒரு மசாலா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட இன்றைக்கி நான் சமைச்ச ஃபுட்டு. பிளேட் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதனோட ரெசிபீஸ் வந்து நான் 2 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய லன்ச் பிளேட்டும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஏன் ரெசிபி காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அப்படி இல்லை, காட்டக்கூடாதுலாம் இல்லைங்க. காட்டக்கூடாதுன்னு நினச்சா 200 வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு பொரித்தேன் இல்லையா, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு நல்ல தாராளமாகவே விட்டுருக்கேன். நான் வந்து இப்போ கருவாடு ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து நெத்திலி கருவாடு. நெத்திலியில் இன்னும் குட்டி குட்டி நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி அதை சுடு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருவாடை எண்ணெயில் போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஃபுல் ஸ்லோவில் ஸ்கின்னில் தான் குக் பண்ணணும். இது கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா கருவாடையும் சேர்த்துட்டேன். இது ஒரு எப்படியும் ஒரு 1/4 கிலோ கருவாடு இருக்குங்க. நல்லா சின்ன நெக்கிலி கருவாடு ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன் நான். அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஸ்லோ குக்கிங்கில் இது ரோஸ்ட் ஆகணும். நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஆகணும். அப்போ வந்து இது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். நம்ம இன்றைக்கி நான் வந்து மோர் தான் என்னோடய மெயின் டிஷ். மோர் தான் தாளிக்க போகிறேன், தயிர் தாளிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காம்பினேஷன் காரசாரமாக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை செய்கிறேன். இது வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னும் 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும், பட் ஆனால் வந்து இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ உப்பெல்லாம் அவ்வளோ இல்லை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். அது ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் தோலோடவும் சேர்க்கலாம், நான் வந்து தோல் எடுத்துகிட்டு தான் சேர்க்குறேன். இதை வந்து நச்சு வச்சுக்கோங்க ஒன்றும் பாதியமாக. பூண்டு நசுக்கியாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலை. ஏன்னா இந்த வீட்டில் இன்னும் கருவேப்பிலை செடி வைக்கிற வரைக்கும் அங்கேருந்து கொண்டு வந்த கருவேப்பிலையெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னமும். ஸோ பூண்டு இடித்து வச்சோல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். என்னோடய சமையல் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி தான் செய்வேன். ஏன்னா ஒர்க்கிங் உமன்ன்றனால நம்ம பிஸ்னஸும் செய்கிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப மெனக்கெட்டு செய்கிற சமையல்லாம் இருக்காது. சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கிற மாதிரி தான் என்னோடய மெனு இருக்கும். ஸோ என்னோடய மெனுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும், இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸ்லோ குக்கிங்லேயே ரோஸ்ட் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது சமைக்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ சைட் பை சைட் நான் சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ வந்து முட்டை வெந்துட்டுருக்கு. அடுத்து வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது முடியறதுக்குள்ளே என்னோடய மொத்த சமையலே முடிஞ்சிடும். ஸோ 1/2 hour to 45 minutes, மேக்ஸிமம் 1 hour, அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் நின்று நான் சமைக்க மாட்டேன். ஆனால் 1 hourலேயே நம்ம இத்தனை வெரைட்டி, அதுவும் பிடிச்ச டிஷ்ஷாக நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம்.
ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸு 3 மினிட்ஸ் ஒன்ஸு குக் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு வந்து இந்த பரட்டி போடும்போது ஒரு நல்லா அந்த ஃப்ரை பண்ணால் ஒரு சவுண்டு வரும்ல கிறிஸ்பியாக, அந்த மாதிரி சவுண்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். உங்கள் கருவாட்டில் உப்பு ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த கருவாட்டில் உப்பு அவ்வளோ இல்லை. நான் அதுவும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வேறு. பாருங்கள் நல்லா மொறுன்னு வந்துருச்சு. போட்டினா சவுண்டு கேட்குதா? ஸோ இந்த மாதிரி சவுண்டு வரணும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருக்கணும். அந்த மாதிரி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணணும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மிளகா பொடி எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் சைட் டிஷ்ஷாக இப்போ நான் மோர் தாளிச்சிட்டேன். இதையும் நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நான் மோரும் தாளிச்சிட்டேன் இன்றைக்கி. இதுதான் வந்து என்னோடய மெயின் டிஷ்ஷு சாப்பாட்டுக்கு. மோர் தாளிச்சிட்டேன். வெறும் வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாலாம் சேர்த்து தாளிச்சாச்சு. ஸோ இதுவும் ரெடி. நம்ம உருளைக்கிழங்கும் ரெடி. முட்டை என்ன செய்யணும், அதுக்குள்ளே நம்ம கருவாடும் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த பேனோட சூட்டுக்கே இது போதும், குக் ஆயிரும். ஏன்னா மிளகா பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணிங்கன்னா கருப்பாயிரும். அப்புறம் டிஷ்ஷு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அந்த ஸ்பைஸ் வந்து கரிஞ்சு போச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும். இது ஸ்நாக்காக ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு சும்மா எப்பயாவது உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு 2-3 பீஸ் மட்டும் இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த கிரேவிங்கும் வராது. சூப்பர் ஸ்நாக்காக இதை வச்சுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? டேஸ்ட்டும் அப்படி தாங்க இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நாகேஸ்வரிஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஆஸ்திரேலியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ மொத்தமாக நான் என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இன்னும் கேபேஜ் பொரியல் மட்டும் செய்யணும். செஞ்சுட்டு முட்டையை வறுத்துட்டேன்னா முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி வந்து கோடிக்குட்டு வெள்ளுள்ளி காரம்ட்டு ஆந்திராவில் செய்வாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 சிம்பிள். முட்டை வச்சு ஒரு மசாலா. அது எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இல்லை எண்ணெய் காஞ்சவொடனே கொஞ்சமாக கடுகு உளுந்து பொரியட்டும். அதுக்குள்ளே வந்து நான் இன்றைக்கி வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இது வந்து ஃப்ரோசன் கருவேப்பிலை, என்கிட்ட அது தான் இருக்குது. ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் பூண்டு இடிக்க போகணும். அதுக்கு வந்து ஒரு 15 பல் பூண்டு இதையும் இடிக்கணும். ஒரு கல் எடுத்துக்கோங்க. இதில் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை நல்லா வந்து இடிச்சுக்கோங்க. ஃபைன் பவுடர்லாம் தேவையில்லை. ஒரு 1 பாதியமாக இடிப்போம்ல, அந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் இது வதங்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண வேண்டிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் சீரகம் அரைச்சிட்ருக்கேன். நீ பார்த்தாலும் தெரியும், 1 பாதியமாக தான் இருக்கும். இது நல்லா அரைச்சாச்சு. இவ்வளோ அரைச்சா போதும். இதில் நம்ம பல் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா இடிச்சுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, 1 பாதியமாக இடிச்சுக்கணும். பூண்டு நல்லா இடித்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி. வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன்.
1 ஸ்பூனே போதும். ஏன்னா என்கிட்ட வந்து இன்றைக்கி 8 முட்டை தான் வச்சுருக்கேன், அதனால் 1 ஸ்பூனே போதும். நல்லா இடித்தாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி அடியில் எதனா ஒட்டி இருந்தாலும் நல்லா இதை எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலா இதுதான் இந்த பேஸ் மசாலா. இது ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இது செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். ஸோ இந்த மசாலா போட்டுட்டு கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்து நம்ம முட்டையை சேர்க்கணும். இது இன்னும் நல்லா காரமாக செய்வாங்க, நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவே ரெட்டாக இருக்கும், அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஸ்லிட் போட்டிருக்கேன். ஒரு 5-6 ஸ்லிட் வர்ற மாதிரி சேர்த்துருக்கேன். முட்டை போட்டுட்டு ஒரு கரெக்டாக 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து வதக்கிக்கோங்க. எனக்கு வந்து நான் தான் வீடியோ எடுக்கணும், அதனால் வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெசிபி தானே முக்கியம். ஓகே, இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 1.5 to 2 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சு ஒரு 1.5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கோழிக்கூட்டு வெள்ளுள்ளி காரம் ரெடி ஆகிப்போయింది. ஸோ முட்டை வச்சு ஒரு பூண்டு மசாலா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து நம்ம பருப்பு செய்வோம்ல, வெறும் பருப்பு கடைவோம்ல, அதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ரசத்துக்கு, முத்தைப்பப்பு, மாவடிக்காய் பப்பு, இந்த மாதிரி பப்பு வெரைட்டிலாம் செய்வாங்களா, அதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன். வெறும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக உடனுக்குடனே செய்கிற ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நானே வீடியோ எடுக்கிறதுனால தான் வந்து என்னால் எல்லா ரெசிபியும் கவர் பண்ண முடியல. அது ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டே பண்ணணும் வேண்டியதாக இருக்கா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேங்குது. அதனால தான் வந்து எல்லாத்துக்குமே ரெசிபி கொடுக்கறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஏதாவது நான் வீடியோ போடுறதுல உங்களுக்கு ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா அதுவும் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு.